அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று காலையிலே நான் உயர்தர பரீட்சை முடிவுகளை சமூக வலைத்தளங்களில் இடுவது தொடர்பாக ஒரு சிறிய பதிவிட்டிருந்தேன். அதனை தொடர்படுத்தியதாக இந்த பதிவை இடுகின்றேன். ஏனென்று சொன்னால், நான் அந்த பதிவை இட்டதன் பின்னர் பல்வேறு தரப்பினரிடமிருந்து, எனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லோரிடமிருந்து மிக அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. அந்த கேள்விகளுடைய சாராம்சத்தை வைத்தே நான் இந்த பதிவை இடுகின்றேன். ஏனென்று சொன்னால், தற்போது உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளிவந்திருக்கின்றது. அது மாத்திரம்தான் நடைபெற்றிருக்கின்றது. இன்னும் பல்கலைக்கழகத்துக்குரிய அனுமதிக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்படவும் இல்லை, வெட்டுப்புள்ளி வெளியிடப்படவும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கின்ற போது பாடசாலைகள் தங்களது அடைவு மட்டத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக மருத்துவத்துறைக்கு இத்தனை மாணவர்கள், பொறியியல் துறைக்கு இத்தனை மாணவர்கள், விவசாயத்துறைக்கு இத்தனை மாணவர்கள், பல் மருத்துவம் இத்தனை மாணவர்கள், சட்டம் இத்தனை மாணவர்கள் என்று தெரிவு செய்யப்பட்டுவிட்டார்கள் என்று அவர்கள் துண்டு பிரசுரங்கள் அடித்து விநியோகிக்கின்றார்கள், அல்லது முகநூலிலே இது சம்பந்தமாக போடுகின்றார்கள். என்னிடம் கேட்கப்பட்ட பிரதானமான ஒரு கேள்வி என்னென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பாடசாலை, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான பாடசாலை, அந்த பாடசாலையிலிருந்து வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரத்திலே மாணவர்களுடைய பெயர்களை போட்டு அவர்களுடைய இசட் புள்ளிகளை விட்டு அவர்களுக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய கற்கை நெறியென சித்த மருத்துவம் என்று போடப்பட்டிருந்ததாக சொன்னார்கள். என்னிடம் அவர் கேட்டார், சித்த மருத்துவத்திற்கு இப்பொழுது மவுசு குறைந்துள்ளதே சார், பாடசாலையில் இப்படி போட்டிருக்கின்றார்களே, அந்த கோர்ஸ் கட்டாயமாக கிடைக்குமா என்று கேட்டார். இங்கு நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பல்கலைக்கழக அனுமதி என்பது பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகின்றது. ஒன்று, அகில இலங்கை ரீதியான கோட்டா என்று சொல்வார்கள். அடுத்தது மாவட்ட ரீதியாக உள்ள சனத்தொகைக்கு அடிப்படையில். அடுத்ததாக பின்தங்கிய மாவட்டம் என்ற அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். இதற்கு மேலதிகமாக மாணவர்களுடைய விருப்பு ஒழுங்கு மிக அதிகமாக கவனத்தில் கொள்ளப்படும். உதாரணத்துக்கு வைத்துக்கொண்டால், 2 மாணவர்கள் அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், அம்பாறை மாவட்டத்தில் 2 மாணவர்கள் உயிரியல் பிரிவிலே 0.5876 என்ற இசட் புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் வைத்துக்கொள்வோம். 2 மாணவர்கள். அந்த 2 மாணவர்களுக்குமே ஒரே கற்கை நெறி கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனென்று சொன்னால், அவரவர் அந்த கற்கை நெறியை அந்த விண்ணப்ப படிவத்திலே நிரப்பிய ஒழுங்கின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு வழங்கப்படும். ஆக அப்படி இருக்கும்போது பாடசாலைகள் இப்பொழுது எவ்வாறு அந்தந்த மாணவர்களுக்கு இந்தந்த கற்கை நெறி என அவர்கள் பிரசுரிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கேட்டால் சொல்வார்கள், கடந்த வருடத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் இதை போட்டிருக்கிறோம் என்று. உண்மையிலே அது ஒரு மிக மிக மடத்தனமான ஒரு வேலை என்று சொன்னால், கடந்த வருடத்திற்குரிய ஜெட் புள்ளிகளும் கற்கை நெறிகளும் அது கடந்த வருடத்துக்குரியவை. அது இந்த வருடத்திற்கு எந்த வகையிலையுமே அதை பயன்படுத்த முடியாது. என்னென்று சொன்னால், காரணம், பல்கலைக்கழக அனுமதியிலே 40% இடங்கள் அகில இலங்கை ரீதியான மெரிட் அடிப்படையில் வழங்கப்படும். அது எல்லா கற்கைஞர்களுக்கும் அல்ல, கலைத்துறை சார்ந்த கற்கைஞர்கள், கலை, இஸ்லாமிய கற்கைகள், அப்படியான கற்கைஞர்களுக்கு நாடு தழுவிய ரீதியாக ஓல் ஐலண்ட் பேசிஸ் மாத்திரமே கவனத்தில் கொள்ளப்படும். ஏனைய கற்கைஞர்களுக்கு அகில இலங்கை ரீதியாக மெரிட் அடிப்படையிலே 40%, மாவட்ட சனத்தொகையின் அடிப்படையிலே 55%, பின்தங்கிய மாவட்டம் என்ற அடிப்படையிலே 5% ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. இந்த அடிப்படையிலே தான் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். உதாரணத்துக்கு அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், கடந்த வருடத்திலே அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற சனத்தொகையை விட இந்த வருடம் அதிகரித்திருந்தால் நிச்சயமாக மாணவர்களுடைய பல்கலைக்கழக அனுமதியிலே அதிகரிப்பு காணப்படும். அதே போன்று மெரிட் அடிப்படையிலே கடந்த வருடத்தை விட இந்த வருடம் குறைவான மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்றால் மொத்தமாக வருகின்ற மாணவர்களின் தொகை குறைவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டால், கடந்த வருடத்திலே அம்பாறை மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 70 பேர் பல்கலைக்கழக அனுமதி பெற்றார்கள். அது எவ்வாறு என்று சொன்னால், மாவட்ட சனத்தொகை அடிப்படையிலே 38 பேர் அல்லது 39 பேரும், பின்தங்கிய அடிப்படையிலே 8 பேரும், 47 பேரும், மெரிட் அடிப்படையிலே 23 பேரும் என்று சென்றிருந்தால் மொத்தமாக 70 பேர் போயிருப்பார்கள். இந்த வருடம் சில வேளை மெரிட் அடிப்படையிலே செல்கின்ற மாணவர்கள் தொகை ஒரு 19 என்று வைத்துக்கொண்டால் அந்த தொகை நிச்சயமாக குறைவடைய வாய்ப்பிருக்கின்றது. இந்த வருடம் நான் பார்த்த
ஃபேஸ்புக்கிலே பார்த்ததிலே ஒரு பாடசாலையிலே கிட்டத்தட்ட 70 அல்லது 71 ரேங்க் உள்ள மாவட்ட நிலையுள்ள ஒரு மாணவிக்கோ மருத்துவத்துறை என்று போட்டிருந்தார்கள். அது உண்மையிலே சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயம். இன்னொரு விடயம் இருக்கின்றது. சில மாணவர்கள் கடந்த வருடம் 2ஆம் தடவை எழுதுகின்ற மாணவர்களாக இருந்தால் கடந்த வருடம் அவர்கள் பெற்ற பல்கலைக்கழக அனுமதியை அடிப்படையிலே அவர்கள் சில வேளைகளில் பல்கலைக்கழக பதிவை மேற்கொண்டிருக்கலாம், அல்லது அவர்கள் எங்கேயாவது ஒரு அரசாங்க தொழில்நுட்ப கல்லூரி அல்லது சிலியேட்டிலே முழுநேர மாணவனாக அவர் தன்னை பதிவு செய்திருந்தால் அவர் இந்த வருடத்துக்கு பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி இழந்த ஒரு மாணவனாக வருவார். அவ்வாறான மாணவர் ஒருவர் அவருடைய அந்த மாவட்ட நிலை அல்லது ஒலைலன் ரேங்க் அந்த குறிப்பிட்ட விகிதத்துக்கு உள்ளே இருந்தால் கூட அவருக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைக்க மாட்டது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அவரை நீக்கி ஏனையோரை சேர்க்க வேண்டும். இவ்வாறு பல்வேறு விடயங்கள் அங்கே காணப்படுகின்றன. அவற்றை கருத்தில் கொண்டுதான் பாடசாலைகள் தங்களது மாணவர்களுடைய வெளியீடுகளை வெளியிடுகின்ற போது மிக கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னமொரு பாடசாலையிலே பார்த்தேன், 3 மாணவர்கள் சட்டத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டதாக போட்டிருந்தார்கள். சட்டத்துறை என்பதிலே இதே போன்று பல்வேறு காரணிகள் அங்கு செலுத்துகின்றது. அந்த மாணவன் அல்லது அந்த மாணவி காப்பொத்து சாதாரண தர பரீட்சையிலே ஆங்கிலத்திலே திறமை சித்தி வைத்திருக்க வேண்டும். சில நேரம் இங்கு இந்த மாணவி திறமை சித்தி பெறாமல் இருக்கலாம். ஆகவே அவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு தயவு செய்து பாடசாலைகள் துண்டு பிரசுரம் வெளியிடுகின்ற போது மாணவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவருக்கு நேராக இந்த துறைக்கு தெரிவு செய்யப்படுவார் என்று தயவு செய்து போட வேண்டாம். ஏனென்று சொன்னால் அது மாணவர்களை பிழையாக வழிநடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நான் இதை யாரையும் குற்றம் சாட்டுவதற்காகவோ அல்லது குறிப்பிடுவதற்காக சொல்லவில்லை. கடந்த வருடம் அல்லது அதற்கு முந்தின வருடங்கள் நடந்த அனுபவத்தை வைத்து சொல்கின்றேன். கடந்த வருடத்திலே ஒரு மாணவியும் அவருடைய பெற்றாரும் எனது ஊரைச் சேர்ந்தவர்கள் அல்ல, வெளியூரைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இருவரும் எனது வீட்டிற்கு வந்து சொன்னார்கள், சார் என்ற பிள்ளைக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கவில்லை, ஆனால் ஸ்கூலால் வெளியிட்ட துண்டு பிரசுரத்தில் இந்த பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட கோர்ஸை போட்டிருந்தார்கள், ஏன் சார் காரணம் என்று. அப்போ நான் அவருக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி சொல்லிவிட்டு சொன்னேன், உங்களோட பாடசாலை அதிபரிடம் போய் சொல்லுங்கள், தயவுசெய்து இனி வரும் காலங்களில் இவ்வாறு போட வேண்டாம் என்று. ஆனால் யாரும் அதை கேட்பதாக இல்லை. ஏனென்று சொன்னால் இப்பொழுது பாடசாலைகளும் தங்களது பாடசாலையில் இத்தனை மாணவர் இந்த துறைக்கு தெரிவு என்று சொல்லி மார்த்தட்டி கொள்வதிலே மிக கவனம் செலுத்துகின்றார்கள். ஆகவே தயவு செய்து இனி வரும் காலங்களில் இவ்வாறான பெயர் குறிப்பிட்டு இந்த துறைக்கு தெரிவு செய்யப்படுவார் என்பதை தவிர்த்து கொள்ளவும். இவன் மருத்துவத்துறைக்கு கூட கிட்டத்தட்ட போர்டரில் இருக்கின்ற மாணவருக்கு கிடைக்குமா கிடைக்காது என்பது இப்போது யாராலும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற போது அவரையும் சேர்த்து மருத்துவத்துறைக்கு போடுவது அல்லது பொறியியல் துறைக்கு போடுவது இவ்வாறான காரணிகளால் மாணவர் மனமுடைவுக்குள்ளாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பல்கலைக்கழக அனுமதியை பொறுத்தவரையிலே மருத்துவத்துறைக்கும் மற்றும் பொறியியல் துறைக்கும் மாணவர்களை அனுமதி செய்கின்ற போது பின்பற்றப்படுகின்ற அனுமதி கொள்கைகள் வேறாக இருக்கின்றது. அதை நான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இது தற்போது நான் எனக்கு இன்று என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளை வைத்து நான் உங்களுக்கு இந்த தகவல்களை சொல்கின்றேன். தயவுசெய்து இத்தனை மாணவர்கள் பல்கலைக்கழக தகுதி அனுமதி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று போட வேண்டுமே தவிர இந்த மாணவர் இந்த துறைக்கு இந்த மாணவர் இந்த துறைக்கு என்பதை போடுவதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுமாறு உங்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இது சில நேரம் பெற்றார்களை ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் ஒரு உதாரணத்தை நான் சொல்கின்றேன். ஒரு 3 வருடங்களுக்கு முன்னர் கண்டி மாவட்டத்திலே ஒரு மாணவி மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய எல்லா தகுதியும் இருந்த மாணவி மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் இலங்கையிலே அந்த சந்தர்ப்பத்திலே 12 மருத்துவ பீடங்கள் இருந்தன. அந்த மாணவி மட்டக்களப்பு அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தையும் ரஜரட்டை பல்கலைக்கழகத்தையும் தெரிவு செய்யாமல் விட்டுவிட்ட காரணத்தினால் அவருடைய Z ஸ்கோருக்கு அந்த 2 பல்கலைக்கழகம் ஏதாவது ஒன்று கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த விண்ணப்ப விடயத்தில் பூர்த்தி செய்யாத காரணத்தினால் அவருக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கவில்லை. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கின்றது. இன்றோடு கிட்டத்தட்ட நான் பல்கலைக்கழகத்தில் 29 வருடங்களை உதவி பதிவாளர் தரத்திலிருந்து பதிவாளர் தரத்துக்கு வரையும் பகுதிகளில் நான் 29 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்றேன். இன்றுடன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. அதே போன்று மொத்தமாக இன்றுக்கு நான் 35 வருடங்களை அரசாங்க சேவையிலே கழித்திருக்கின்றேன். நான் 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அரசு சேவையில் சேர்ந்ததிலிருந்து இன்று வரைக்கும்
35 வருடங்களை கடந்திருக்கின்றேன். எனது அனுபவத்தை வைத்து தான் நான் இந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக அல்ல. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு என்பதை மட்டும் மனதில் கொள்ளவும். மேற்கொண்டு நான் இது தொடர்பான சில விடயங்களை உங்களோடு எதிர்வரும் காலங்களிலே கலந்துரையாட இருக்கின்றேன். நான் அதிகமாக ஃபேஸ்புக்கில் போடுவதை விட எனது யூடியூப் சேனலிலே தான் நான் அவற்றை வழங்குவதற்கு வேண்டியிருக்கின்றேன். ஹிபத்துல் கரீம் என்ற யூடியூப் சேனல், எனது பேர் ஹிபத்துல் கரீம். முடியுமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அப்டேட் போடுகின்ற போது உங்களால் பார்க்க முடியும். தயவுசெய்து யாரும் தனிப்பட்ட ஒரு தாக்குதலாகவோ அல்லது தனிப்பட்ட ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் இது ஒரு பொதுவாக சொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இதை சொல்லியிருக்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம்.